டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. இங்கிலீஷ் மீடியத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னா அது ஃபுல்லாக இங்கிலீஷில் இருக்கும், இல்லை ஃபுல்லாக தமிழ் மீடியம் இருக்குங்க மேம். அடுத்த வருஷம் ஜூனியர்ஸ் நீங்க என்னெல்லாம் தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கறத சீனியர்ஸ் வந்து சொல்ல போறாங்க. ஸோ இந்த சீனியர் அட்வைஸை ரொம்ப ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் நீங்க உங்க பேர் சொல்லிட்டு. ரோஹித் மிஸ். எஸ் மிஸ். உங்க பேர் சுலைமான் ஷேக் மேம். என்ன தப்பு பண்ணக்கூடாது? மிஸ் ஸ்டார்டிங்லேருந்தே ஆரம்பிச்சிடணும் மிஸ். நான் வந்து கொஞ்சம் குவார்ட்டர்லிக்கு அப்புறம் தான் மிஸ் தீமினல் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறத்துலேருந்து தான் படிக்க ஆரம்பித்தேன். கொஞ்சம் பேக்லாக்ஸில் இருந்துச்சு மிஸ். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட். எஸ் மிஸ். நீங்க நான் ஏப்ரல் மந்த்தே ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் நடுவில் பிரேக் போட்டு பண்ணதுனால கொஞ்சம் இதாகிடுச்சு மேம். அதுக்கப்புறம் தீமினல் ஜாயின் பண்ணது வந்து ஜனவரி 2ல் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன் மேம். அந்த ரிவிஷன் கோர்ஸில் ஜாயின் பண்ணேன் மேம். தமிழ் மீடியம். எஸ் மேம், தமிழ் மீடியம் தான் மேம். தமிழ் மீடியமா இருக்கப்போ நாங்க எல்லாமே இங்கிலீஷ் மீடியம் தானே டீச் பண்றோம். உங்களுக்கு புரியுதா? எப்படி அது யூஸ்ஃபுல்லா இருக்கா? அதாவது மேம், தமிழ் மீடியத்துக்கும் இங்கிலீஷ் மீடியத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னா அது ஃபுல்லாக இங்கிலீஷில் இருக்கும், இல்லை ஃபுல்லாக தமிழ் மீடியத்துக்கு மேம். இப்போ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணிக்கணும்னா, நீங்கள் நடத்த அதாவது அப்படியே புக்கில் இருக்கும் ஆன்சர் எப்படி இருந்தாலும் அது வந்து அந்த வேர்டுக்கு என்ன மீனிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாலே அது நம்ம ஈஸியாக நம்ம இது பண்ணிக்கலாம் மேம், புரிஞ்சு படிச்சிக்கலாம் மேம். மற்றபடி தமிழ் மீடியத்துக்கும் இங்கிலீஷ் மீடியத்துக்கும் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை மேம். அதே மாதிரி என்னென்னா நீங்கள் வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எப்படின்னா உங்களுக்கு புக்லேயும் அதே மாதிரி இருக்கும், நீங்கள் அந்த நீங்கள் நடத்துறீங்களா மேம் அந்த போர்ட்லேயும் அதே மாதிரி இருக்கும். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட் என்னென்னா நம்ம போர்டில் அப்படி இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம அது கொஞ்சம் வேர்ட்ஸ்லாம் அன்லைன் பண்ணி அதுக்கு மீனிங் கண்டுபிடிச்சி அது பார்த்தா. அதனால தான் இந்த வருஷம் தீமினல் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது உங்களுக்கு அடுத்த பேட்சுக்கு வந்து தமிழ் மீடியத்திலேயே நாங்கள் ஸ்லைடு போட்டு நடத்துகிற ஒரு பிளான் வந்து இருக்கு. என்ன நல்லபடி மிஸ் குவார்ட்டர்லி வரைக்கும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் மிஸ் இருந்துச்சு. நான் கெமிஸ்ட்ரிலாம் அந்தளவுக்கு வர மாட்டேன், கொஞ்சம் ஃபெயில் ஆகிற அந்த மார்க் ஃபெயில்னால் ஜஸ்ட் பாஸ் அது மாதிரி ஆகிட்டு இருந்தேன். சேர்ந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆச்சு மிஸ். இப்போ ஓரளவுக்கு நல்லாவே எழுதிருக்கேன் மிஸ். 80 நான் ஒரு 450 மார்க் எடுத்துருந்தேன் மேம். இப்போ தீமினல் சேர்ந்து இப்போ பப்ளிக்கில் ஒரு 500லேருந்து 560 வரும் மேம். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. எஸ் மேம், கரெக்டாக ஒவ்வொரு கிளாஸும் மிஸ்ஸே பண்ணக்கூடாது மேம். அந்த நம்ம ரெக்கார்டட் கிளாஸ் பார்த்துக்கலாம்னா அது அப்படியே போயிடும் மேம். ஏன்னா நானும் வந்து தீமினல் இப்போ நான் பேட்சில் ஜாயின் பண்ணேன். கடைசி நேரத்தில் அந்த ரிவிஷன் டைமிங்கில் வந்து அந்த ப்ராக்டிக்கல் வந்ததுனால கிளாஸ் அட்டென்ட் பண்ணல, ஆனால் அதை அட்டென்ட் பண்ணாமலே போயிடுச்சு மேம். தீமினல்ல சொல்லித்தரதை மட்டும் படித்தாலே சென்டம் வாங்கிட முடியுமா? அது ஸ்டார்டிங்லேருந்து பண்ணணும் மேம். அது எஸ் மேம், நாங்கள் அது பண்ணலை, நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லுவோம் நாங்கள். ஸோ பசங்களா, அதுதான் எல்லாருமே நல்லா இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு சூப்பராக படிங்க. இதே மாதிரி சீனியர் சீரீஸில் நெக்ஸ்ட் எந்த கொஷின் கேட்கலாம் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.